ஒரு சிறிய நாய்க்குட்டி தடுமாறிக்கிட்டே நடந்துகிட்டு இருந்தது. அவன் உடம்பு முழுக்க நனைஞ்சு குளிர்ந்திருந்தது. காதுகள் நடுங்கின, சட்டை கிழிந்தது. அவன் எடுக்கும் ஒவ்வொரு அடியுமே இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும் என்று கேட்கும் மாதிரி இருந்தது. அவன் யாரையும் பார்க்க மறுநிமிஷம் பயப்படுறா. ஆனா யாராவது தன்னை கவனிக்கலான்னு ஆழத்துல ஏங்குறான். மலைப்பாதையில் அவனுக்கு ஒரு துளி தண்ணி கூட கிடைக்கவில்லை. அவன் வயிறு அந்த அளவுக்கு பசியில் எரிந்திருந்தது. வானமும் கோபமாய் மழை பொழிகிறது. மனிதர்களுக்கும் தாங்க முடியாத குளிர். அதுல ஒரு குட்டி நாய் இப்படி இருந்திருப்பான். இறுதியில் அவன் ஒரு சிறிய கிராமத்தை பார்த்தான். அந்த காட்சி அவனுக்கு உயிரோடிருக்கும் கடைசி ஆசை போல இருந்தது. மெல்ல நனைந்த பாதங்களோட அவன் அந்த கிராமத்துக்குள் நுழைந்தான். அவன் வீட்டுக்கு வீடு முன் நின்று தன் சின்ன பானலியை தூக்கினான். அந்த பானை அவனுடைய நம்பிக்கை. பிறகு அவன் கண்களால் கேட்டான், சிறிது உணவு கிடைக்குமா? ஆனா அந்த நாள் கிராமத்திலேயே உணவு குறைவு. அதான யாரும் கொடுக்க முடியவில்லை. அவன் மெதுவா நடந்து சென்றான். ஒவ்வொரு கதவிற்கும் போனான். மீண்டும் மீண்டும் கேட்டான். ஆனா பதில் ஒன்றே, மௌனம். ஒரு நேரத்தில் அவன் நடை நிக்காம பசியில் விழுந்து விடுவான்னு தோணிச்சு. குளிர் அவனை பஞ்சாயத்துக்கு கொண்டு போய்விட்டது. அவன் தலையை கீழே போட்டான். அவன் மூச்சு எடுக்கும் சத்தமே இல்லை போல. அந்த நேரத்துல ஒரு அதிசயம்தான் நடந்துவிட்டது. ஒரு சிறிய சாப்பாடு, கூழ் மாதிரி ஒன்றை ஒரு குழந்தை அவனுக்கு கொடுத்தாள். அதை குட்டி முகம் பார்த்ததும் அவன் கண்களில் நீர் வரப்போகும் போல இருந்தது. அவன் மிக மெதுவாக அதை புன்னகையோடு எடுத்தான். ஆனா அவன் தான் முதலில் சாப்பிடவே இல்லை. அவனுக்குள் இருந்த அந்த அன்பு ஒரே விஷயத்தைத்தான் சொல்லும், நான் மட்டும் சாப்பிட்டா இப்படி வயிறு நிறையாது. அருகில் பசியோட இருக்கும் நண்பர்களும் உண்டு. அவன் அந்த உணவை தன்னிடம் வந்த மற்ற நாய்களுக்கும் சின்ன பூனைகளுக்கும் தள்ளிச்சா. அவர்கள் எல்லாரும் சுற்றி வந்து உணவை மெதுவாக நன்றி சொல்லும் மாதிரி சாப்பிட்டார்கள். அதை பார்த்த குட்டி முதல் முறையாக அந்த கிராமத்துல சந்தோஷமா சிரிச்சான். அவன் வயிறு காணிதான், ஆனா அவன் மனம் நிறைஞ்சிருந்தது. அந்த காட்சி கிராமத்தார் கண்களில் விழுந்தது. அவர்கள் அதை காணும்போது அவர்கள் உள்ளம் உருகிப் போனது. ஒரு பசியோட இருந்த குட்டி தன்னிடம் வந்த உணவை தான் சாப்பிடாமல் மற்ற உயிர்களுக்கு கொடுப்பதை பார்த்ததும் அவர்கள் உணர்ந்தார்கள், இந்த குட்டி சாதாரண நாய் இல்லை, அவன் மனசு பொண்ணு. அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அவனுக்காக உணவு கொண்டு வந்தார்கள். சுட சுட கூழ், ரொட்டி, தண்ணீர், ஒவ்வொருவரும் எதையாவது வைத்தார்கள். அந்த நாள் முதல் அவன் ஒருபோதும் பசியால் அழவில்லை. அவன் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் கிராமத்தின் அன்பு இருந்தது. கிராமத்தார் அவனை யாருடைய நாயாக இல்லை, எங்க ஊருக்குட்டி என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அவன் விளையாடும் தெரு, அவன் ஓயும் மரம், அவன் மகிழும் குழந்தைகள் எல்லாமே அவனுடைய வீடாகிப் போனது. இரவு வீடு தேடும் குட்டி இன்று கிராமத்தையே தன் வீடாக்கிக் கொண்டு விட்டான். அவன் மலைக்குள் தொலைந்திருந்தான், ஆனா கிராமத்தில்தான் அவன் உண்மையான வாழ்வை கண்டுபிடித்தான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி.